தேவனுக்கு மகிமை. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. யோவான் 3:5. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே செயல்படுகிறது. இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை தருகிறது என்று யோவான் 3:5 ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் முக்கியத்துவத்திற்கு ஞானஸ்தானம் இன்றியமையாததாக இருக்கிறது. ஞானஸ்தானம் தேவனுடைய கட்டளை. மத்தேயு 28:19-20 ஞானஸ்தானம் தேவனுடைய ஆலோசனை. லூக்கா 7:29-30 ஞானஸ்தானம் தேவனோடு நாம் பண்ணும் உடன்படிக்கை. 1 பேதுரு 3:21. இதன் முக்கியத்துவம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதன் நோக்கமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:2-3 பரிசுத்த ஆவியை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எச்சரிப்பை பவுல் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்பது பவுலின் எச்சரிக்கை. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது நமக்கு கிடைத்த இரக்கம், கிருபை. அதோடு இணைந்த பாவம் மன்னிப்புக்கென்ற ஞானஸ்தானம் என்பதும் கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய சத்தியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதே அதன் நோக்கம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா என்று பவுல் எபேசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளிடத்திலே கேள்வி எழுப்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:2. எபேசு பட்டண விசுவாசிகள் அதை அறியாத இடத்திலே இருக்கிறார்கள். பவுல் அவர்களுக்கு உணர்த்தி இயேசு சொன்ன ஞானஸ்தானத்தை கொடுத்த பின்பு அனைவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகிறார்கள். இங்கு யோவானின் ஞானஸ்தானம் தவிர்க்கப்பட்டு இயேசு சொன்ன ஞானஸ்தானம் கொண்டு வரப்படுகிறது. அதன் மூலம் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற இடத்திலே நாம் கொண்டு வரப்படுகிறோம். இது 1 கொரிந்தியர் 12:11, 12, 13 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரியவர்களாக மாறுகிறோம். இதுவே அவருடைய சரீரமாகிய சபை. எபேசியர் 5:29-30 இது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 1:13-14 பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு முத்திரை என்றும் அச்சாரம் என்றும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்திரை என்பது அது போய் சேர வேண்டிய ஒரு இடத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த முத்திரை உடைக்கப்பட்டால் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அது போகாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அபிஷேகத்தை உடைத்து போடாதீர்கள், தொலைத்து போடாதீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் பாதுகாக்கப்பட வேண்டும். பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை நாம் பெற்றுக்கொண்டால் ரசமும் சிந்தி போகும், துருத்தியும் கிழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துருத்தி என்பது நம்முடைய இருதயத்தை காட்டும். ரசம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காட்டும். ரோமர் 5:5 நம்முடைய இருதயங்களில் அது ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அன்பு என்ற வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறப்பதே அன்பு என்று 1 தீமோத்தேயு 1:5 நாம் காண்கிறோம். எனவே பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை நாம் பார்க்கக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அபிஷேகத்தை நாம் உடைத்து போடக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. எபேசியர் 4:30, 31, 32 துர்குணத்தை நாம் நீக்கி கொண்டு அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முத்திரை என்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போகும். மீட்கப்படும் நாளிலே நாம் மீட்கப்படுவோம். இரண்டாவதாக அச்சாரம் என்று பவுல் எழுதுகிறார். அச்சாரமாக நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், முழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கிடைத்துள்ள அச்சாரம். நாம் பெற்றுக்கொள்ளப் போவது தேவனுடைய சுதந்திரம். அதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அச்சாரமாக இருக்கிறது. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வல்லமையினாலே பாதுகாக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று 1 பேதுரு 1:5 நாம் காண்கிறோம். பரலோகமே நம்முடைய சுதந்திரம்.
நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது நம்முடைய சுதந்திரம். முதலாவதாக சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரண்டாவதாக, வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 5:20. மூன்றாவதாக, அநேக உபத்திரவங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஞானஸ்தானத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.